கோகுலத்தில் ஓர் நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள். ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று, ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஸ்ரீநந்த பாலன் வந்தான். தானொரு ஆனந்த ராகம் தந்தான். கோகுலத்தில் ஓர் நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள். ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஸ்ரீநந்த பாலன் வந்தான். தானொரு ஆனந்த ராகம் தந்தான். கோபிய தம்மை தொட்டு கொஞ்சிய கைகள் எந்தன் கூந்தலை தொட வேண்டாம். நான் கோடியில் ஒன்று அல்ல. கோவிலன் பெண்மை என்னை கொஞ்சிட வர வேண்டாம். கோவிலன் பெண்மை என்னை கொஞ்சிட வர வேண்டாம். இனி என் கோலமும் கெட வேண்டாம். கோகுலத்தில் ஓர் நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள். ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஸ்ரீநந்த பாலன் வந்தான். தானொரு ஆனந்த ராகம் தந்தான். ராதையின் ஊடலுக்கும் கீதை படித்த கண்ணன் கோதையை வசியம் செய்தான். கோதையை வசியம் செய்தான். அங்கு சோதை யமுனை வெள்ளம் துள்ளி எழுந்து அவள் மேனியை தொடவும் செய்தான். கண்ணன் மீண்டொரு கலகம் செய்தான். கோகுலத்தில் ஓர் நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள். ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று, ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஸ்ரீநந்த பாலன் வந்தான். தானொரு ஆனந்த